உள்நிலை உயிர்நிலை அவ்வுயிருக்குள் இறைநிலை கண்டுணர்ந்தோன் அமர்ந்த சபை. அச்சபை அமர்ந்து இறைவழி நிற்கும் இயல்புநிலை இறைநிறை சபையின் ஆசானுக்கு அவ்வை நித்திய ஆசிதனை வழங்குகின்றோம் யாம். உன் நிலையில் உயர் வழிகொண்டு உன்வழி கொண்டு அதில் உன்னத நிலை கொண்டு வருவோர்களுக்கு உன் உயிர் இறை நிலையை கற்றுத்தரும் உமக்கு பிரம்ம முகூர்த்த நல்லாசிதனை வழங்குகின்றோம். அருள் உயிர் நிலை பரவி வரும் பிரபஞ்சம் அது. எவ்வுயிரும் மாற்று நிலை கொண்ட என்ன நிலை எழா நிலை கொண்ட நாளிகை பொழுதுதனில் அருள் இறை வேளை தவழும் இந்நாளிகை பொழுதில் அவ்வை நாள் துவக்க ஆசிதனை பிரபஞ்ச மகா சபைக்கு வழங்குகின்றோம். அவ்வை ஏர்வழி நின்று நேர்வழி கண்டு அந்நிலையால் உலகோரை உய்விக்கும் வேளாண் நிலைபோல் அவரவர்கள் மன நிலத்திற்குள் என்ன நிலத்திற்குள் தன் ஆதிசிவ சூட்சம நூல் என்னும் ஏர்நிலை கொண்டு உழுது நல் விதைகளை ஆன்மீக விதைகளை தூவும் அற்புத ஆற்றல் கொண்ட இப்பணி அப்பணிக்கு உறுதுணையாய் நிற்போர் அவ்ஏர் செலுத்தும் ஆற்றல் போல் அவ்வாற்றலுக்கு தன்னை உட்செலுத்தி அவ்வாற்றல் போல் உலகோர்களுக்கு அந்நிலை கற்றுத்தரும் அற்புத சீடர்களாய் வலம் வருவார்கள் என்னும் நிலைதனையும் அவ்வை உணர்த்தி அவ்வாறு வலம் வரும் சீடர்கள் யாவருக்கும் நாள் துவக்க ஆசிதனை அவ்வை யாம் வழங்குகின்றோம். யாதொரு நிலை கண்டும் யாதொரு உயர் நிலை கண்டும் கர்ப்பப்படா நிலையால் அவர்களை கவரப்படும் நிலை என்பது நாடி வரும் நாடி மூலம் நாடி வரும் என்று அவ்வை நல்லாசிகள் வழங்குகின்றோம். நாதனவன் சபையென்று நாடி வந்தவன் அமர்கையில் நாடும் நிலைதனை கற்றுத்தருவான் சித்தன். இறை நாடும் நிலைதனை கற்றுத்தருவான் சித்தன். கற்றோம் அறிந்தோம் தெளிந்தோம் தேர்ந்தோம் என்னும் நிலையில்லா சரணாகதி நிலையில் அந்த அமர்வோர்கள் இறையை மடியில் அமர வைக்கும் அற்புத ஆற்றல் பெறுகின்றார்கள். இச்சபையிலிருந்து என்று அவ்வை ஆசி வழங்கி சபையிலிருந்து அற்புதமாய் ஆற்றல்களை அள்ளித்தரும் கணங்களின் சார்பாக அவ்வை நல்லாசி வழங்குகின்றோம்.
ஒரு நிலை, அது பிறிதொரு நிலையில்லா ஒரு நிலை, இந்நிலை என்று வணங்குவோர் இறை நிலையில் உயர்நிலை காண்பர் என்று அவ்வை நிலையை மீண்டும் மீண்டும் எடுத்துரைத்து ஆசிகள் நல்கி அமர்கின்றோம் சிவநிகழ்வாய். பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையில் சித்தனே.